1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் லைட்டாக செவந்தோடனே நம்ம மற்ற பிரண்டையை தவிர கருவேப்பிலை, நெல்லிக்காய் எல்லாத்தையும் நல்லா ஒரு சூடு படுத்தி எடுத்துக்குவோம். இதில் வந்து என்னென்னங்க முக்கியமாக பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். இந்த சட்னியை வந்து நம்ம டிஃபனுக்கு சாப்பிட்டோன்னாக்கா நீங்கள் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அளவை குறைச்சிக்கலாம். இதே வந்து ரைஸில் போட்டு நம்ம சாப்பிட்றோன்னாக்கா இதோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அது ரொம்ப வழுவழுன்னு இருந்ததுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் இந்த பருப்புங்கள்லாம் அதிகமாக இருந்ததுன்னா கரகரன்னு இருக்கிறப்ப நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம எதுக்கு அதை அரைக்கிறோங்கிறது தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பருப்புங்களை சேர்த்துங்க. இது பிகினர்ஸ்க்காக தாங்க சொல்கிறேன். இப்போங்க நம்ம பிரண்டையும் வதக்கி எடுத்துப்போம். இதோட கலர் வந்துங்க